ஸோ டுடே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த டாபிக் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் லோக்கல் வேரியபிள் டைப் இன்ஃபரன்ஸ். லோக்கல் வேரியபிள் டைப் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு லோக்கல் வேரியபிள் டைப் இன்ஃபரன்ஸ் அதை பற்றி தான் பேச போகிறேன். லோக்கல் வேரியபிள் டைப் இன்ஃபரன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ நியூ ஃபீச்சர் விச் இஸ் ஆடட் இன் ஜாவா 10. ஜாவா 10ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. which allow the local variable declaration, which allow the variable declaration without the data type. அதாவது நம்ம டேட்டா டைப் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எல்லாமே டேட்டா டைப் அப்படின்னு பார்த்துருப்போம். ஒரு உதாரணத்துக்கு இன்ட் டிக்ளேர் பண்ணுறோம், ஒரு எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் சொல்லியிருப்போம். என்ன, இட்ஸ் அன் இன்டீஜர் அப்படின்னு சொல்லியிருப்போம். புரியுதுங்களா? இன்டீஜர் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ஜாவா 10ல் வெர்ஷன் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் பர்ஃபெக்ட் ஒர்க்கிங். ஓகே, பட் இங்கே இந்த லோக்கல் வேரியபிள் டைப் இன்ஃபரன்ஸ் அப்படின்ற ஃபியூச்சர் என்ன பண்ணும், விச் அலவ் ஜாவா 10, அதாவது வெர்ஷன் வந்து 10+ல which allow the developer to use or declare the variable without the data type. You can directly use the reserved word. It's not a keyword. அதை பற்றி பேசுவோம். You can directly use reserved word called var. var அப்படின்னு கொடுத்துட்டா போதும். var அப்படின்னு கொடுத்துட்டா போதும். It does not require the டேட்டா டைப். இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம், லோக்கல் வேரியபிள் டைப் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் ஃபீச்சர் வில் பி ஆடட் இன் 10. புரியுதுங்களா? ஏன் இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னெசரியாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஒரு வேல்யூவை வந்து பார்த்தீங்கன்னா திரும்பியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கலெக்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அரே லிஸ்ட் அப்படின்ற ஒரு கலெக்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். a = நியூ அரே லிஸ்ட் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? நியூ அரே லிஸ்ட் which is not available because util வந்து நம்ம யூஸ் பண்ணல இந்த இடத்துல. ஸோ import java.util.array list அப்படின்னு கால் பண்ணிட்டோமா நமக்கு வந்து அந்த எரர் போய்டும். ஓகேவா? அரே லிஸ்ட் இப்படி தான் யூஸ் பண்ணுவோம் அரே லிஸ்ட்டுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இட்ஸ் அன்னெசரி ரிட்டன்டன்ட் வருது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஓகே, இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன வருது, ரிட்டன்டன்ட் வருது. ஸோ இந்த ரிட்டர்னண்ட் அவாய்ட் பண்ணலாமே அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர் அப்படின்ற ஒரு சொல்யூஷன்ஸ் வந்து ஜாவா 10ல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் லோக்கல் வேரியபிள் டைப் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதான் என்னன்னு சொல்லுவோம், லோக்கல் வேரியபிள் டைப் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை லோக்கல் வேரியபிளாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், லோக்கல் வேரியபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லிசன் ஹியர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேர் x = 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேர் அப்படின்னு கொடுக்குறேன். நேம் = சதீஷ் சிவம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே நான் வந்து system.out.println name. So it's working fine. It's working fine. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு கொடுக்கல. ஜஸ்ட் ஐ எம் யூஸிங் த word var. So this is not a keyword. You should know the difference between the keyword and reserved word. Keyword அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா it cannot be used for declaration. இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா it's a reserved word. You can use it for a declaration. நான் இங்கே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ வந்து var = 12.2 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். var = 12.2 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுதான் வந்து கீவேர்டு கிடையாது அப்படின்னு நான் சொல்ல வரேன். இது வந்து இட்ஸ் நாட் அ கீவேர்டு. வேறே நான் யூஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல. லுக், இட்ஸ் யூஸ்ட். Hope you understand. So this is not a keyword. If it is a keyword, it does not allow you to make use of for another purpose. ஐடென்டிஃபையராக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. பட் இங்கே வந்து இட்ஸ் a reserved word.
புரியுதுங்களா? இது இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல் வேரியபிள் டைப் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, லோக்கல் வேரியபிள் யூஸ் பண்ணலாம். லோக்கல் வேரியபிளை யூஸ் பண்ணலாம். ஐட்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஃபார் லூப்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். யூ கேன் யூஸ் இட் இன் த லூப். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெத்தட் நேமாக யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? மெத்தடில் யூஸ் பண்ணலாம். ஐட்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ ஃபார் யூஸ் பண்ணுறேன். இன்ட் ஐ ஈக்குவலன் டு 0ன்னு தான் நீங்கள் கொடுப்பீங்க. இன்ட் ஐ ஈக்குவலன் டு 0 அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்டாக? இன்ட் ஐ ஈக்குவலன் டு 0, ஐ லெஸ் தென் 3, ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு நான் கொடுப்பேன். ஐ பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ கன்வென்ஷனலாக இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ரைட்? 0 1 2 3. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இன்ட் நான் இங்கே வந்து வேர்னே யூஸ் பண்ண முடியும் என்னால். சேம் அவுட்புட், சேம் அவுட்புட் 0 1 2. புரியுதுங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா ஐட்ரேஷன்ஸ்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லோக்கல். லோக்கல் தானே. இந்த லோக்கல் டு த பிளாக் ஃபார் லூப்புக்கு இங்கே பாருங்க, வேர் ஏ ஈக்குவலன் டு 0 நான் டிஃபைன் பண்ணிட்டேன். வேர் ஏ ஈக்குவலன் டு 0 டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ வைல் லூப்பில் யூஸ் பண்ணுறேன். வைல் ஏ லெஸ் தென் 5. கரெக்டாக? A plus plus. So it can be used in the while loop also. Look, it's working fine. So you can use it for the while loop. For loop யூஸ் பண்ணலாம். For loop, while loop யூஸ் பண்ணலாம். ஏன் ஒரு இன்ஸ்டன்ஸ் பிளாக்ல கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்க, இது ஒரு இன்ஸ்டன்ஸ் பிளாக். நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம். வேர் INSTANCE இன்ஸ்டன்ஸ் ஈக்குவலன் டு, ஓகேவா, வேரியபிள் இன்ஃபரன்ஸ், வேரியபிள் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒரு இன்ஸ்டன்ஸ் பிளாக் தானே. லுக், இட்ஸ் கெட்டிங் பிரிண்டட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு இன்ஸ்டன்ஸ் பிளாக் அப்படின்னு சொல்லி. இன்ஸ்டன்ஸ் பிளாக் பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸ்டாட்டிக் பிளாக் பற்றி போட்டிருப்போம். யூ கேன் யூஸ் இட் இன் த ஸ்டாட்டிக். நான் இதை ஃபஸ்ட் செக் பண்ணிடுறேன். பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங் பாருங்க. லுக், சேவ் பண்ணுறோம் இல்லையா? இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணால் தான் இன்ஸ்டன்ஸ் பிளாக் வரும். இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிப்போம். ஸ்டாட்டிக் வேல்யூ இங்கே தான் கரெக்டு தான். ஸோ இன்ஸ்டன்ஸ் இஸ் கிரியேட்டட் ரைட் நவ். ஸோ இன்ஸ்டன்ஸ் பிளாக் கால் ஆயிடும். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேர் இட் கேன் பி யூஸ்ட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். யூ கேன் யூஸ் இட் ஃபார் த லோக்கல் வேரியபிள் டிக்ளரேஷன். யூ கேன் யூஸ் இட் ஃபார் லூப், ஐட்ரேஷன்ஸ், வைல் லூப் யூஸ் பண்ணலாம், இன்ஸ்டன்ஸ் பிளாக் யூஸ் பண்ணலாம், ஸ்டாட்டிக் பிளாக் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை. பட் எங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேனாட் யூஸ் இட் ஆஸ் எ கிளாஸ் நேம். பாருங்கள், கிளாஸ் நேம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. கிளாஸ் நேம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இங்கே வந்து பாருங்கள், யூ கேனாட் யூஸ் வேர் ஆஸ் அ கிளாஸ் நேம். பட் பேக்கேஜ் நேமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும்.
பேக்கேஜ் டிக்ளேர் பண்ணிக்கலாம், பேக்கேஜை யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கேஜ் மைட் பி த ஃபர்ஸ்ட் பிரைமரி ஸ்டேட்மெண்ட்டில். அது ஒன்றும் சொல்லுவேன் உங்களுக்கு. பாருங்கள், டிக்ளேர் பேக்கேஜ் வேர் டஸ் நாட் எக்ஸ்பெக்டட், பேக்கேஜ் யூஸ் பண்ண முடியல. த டிக்ளேர் பேக்கேஜ் வேர் டஸ் நாட் மேட்ச் எக்ஸ்பெக்டட் பேக்கேஜ். செக் பண்ணுவோம் அது. ஓகே, ஸோ கிளாஸ் நேம் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. வேர் இட் cannot be used அப்படின்னா இட் cannot be, வேர் cannot be used as a class name. பட் வேர் கேன் பி யூஸ்ட் as a மெத்தட் நேம். மெத்தட் நேமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்க, பப்ளிக் வாய்ட் வேர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். பப்ளிக் வாய்ட் வேர் இட்ஸ் அக்செப்டட். system dot out dot println method where is called. So it's perfectly accepted the name as where. You call பண்ணிக்கலாம். நீங்க demo vary dot where ன்னு கால் பண்ணலாம். கால் பண்ணலாம்ல, ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தானே கால் பண்ண முடியும். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இங்கே கிளாஸ் கேனாட் பி யூஸ்டில் அந்த எரர் சொல்கிறோம். பாருங்கள், வேர் அப்படின்னு யூஸ் பண்ணதுனால அந்த இடத்துல கிளாஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. வேர் இஸ் a restricted type name and cannot be used for type declaration. கிளாஸ் இந்த இடத்துல கொடுக்க முடியாதுன்றோம். வேர் நாட் அலவுடுன்றோம். வேர் எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறப்ப வேர் cannot be used as a class name அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். cannot be used. At the same time நான் இங்கே சொல்லியிருக்கேன்ல, you can use where as a மெத்தட் நேம் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு எந்த ப்ராப்ளம் வராது பாருங்க. I think it's not commented. வேர் ஆஃப் எங்கே கால் பண்ணியிருக்கோம். மெத்தட் வேர் இஸ் கால்ட். கரெக்டுங்களா? போட முடியாது, ரிட்டர்ன் டைப் போட முடியாது, பேராமீட்டராக கூட போட முடியாது. இங்கே பாருங்கள், வேர் எக்ஸ் கமா வேர் ஒய் அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து லோக்கல் தானே, பட்டு யூ கேனாட் யூஸ் வேர் ஆஸ் அ பேராமீட்டர் ஆஃப் த மெத்தட். ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டான் பாருங்க, வேர் இஸ் நாட் அலௌடு ஹியர்ன்ட்டான் பாருங்க. அதே மாதிரி ரிட்டர்ன் பண்ண முடியாது, ரிட்டர்ன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பண்ண முடியாது, பண்ண முடியாது. அதுதான் இங்கே எதை ரிட்டர்ன் பண்ணுது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் எதை ரிட்டர்ன் பண்ணுது. இங்கே ரிட்டர்ன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா வேர்னு கொடுக்க முடியாதுல்ல. ஸோ இட் கேனாட் பி யூஸ்ட். இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாதுன்றப்ப யூ கேனாட் யூஸ் வேர் ஆஸ் அ பேராமீட்டர். பேராமீட்டரை கண்டிப்பாக யூஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் ரிட்டர்னாகவும் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அங்கே ரிட்டர்ன் டைப் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் அங்கே ரிட்டர்ன் டைப் யூஸ் பண்ண முடியாது. ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் இந்த வேர் பற்றி பேசிகிட்டு இருக்கப்ப நீங்கள் வந்து இங்கே இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்க. இந்த இடத்துல இனிஷியலைஸ் பண்ணாமல் நீங்கள் டிக்ளரேஷன் மட்டும் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. பாருங்கள், டி அப்படின்னு போட்டு டிக்ளேர் பண்ணுறோம் பாருங்க, எரர் போடுறான் பாருங்க. வேர் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் டிக்ளரேஷன் அலோவ் பண்ண மாட்டான். மெட்டிகுலஸ் வேர் வந்து வித்தவுட் டிக்ளரேஷன் அலோவ் பண்ண மாட்டான். மெட்டிகுலஸாக பாருங்கள், மைன்யூட்டாக பாருங்கள். அதே மாதிரி நல் வந்து நீங்கள் வந்து டேட்டா டைப் இன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ட் ஐன்னு போட்டு அசைன் பண்ணலாம். இங்கே இனிஷியலைசேஷன் பிரச்சனை கிடையாது. கேஸ்டிங் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் மென்ஷன் பண்ணிட்டேன், அதனால் நீங்கள் ஐ போடலாம். அதே மாதிரி இன்ட் ஐ ஈக்குவலன் டு நீங்கள் ஐ ஈக்குவலன் டு 0ன்னு போடலாம், நல் போடலாம். இங்கே 0. ஆனால் வேர் போட்டிங்கன்னா நீங்கள் நல் போட முடியாது. பாருங்கள், வேர் டி ஈக்குவலன் டு நல்னு கொடுத்தா நல் அசைன்மெண்ட் ஒத்துக்க மாட்டான் இந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைன்யூட்டாக நோட் பண்ணக்கூடிய விஷயம் இந்த லோக்கல் வேரியபிள் டைப் இன்ஃபரன்ஸில். இட்ஸ் நியூ ஃபியூச்சர் விச் வாஸ் ஆடட் இன் ஜாவா 10. ஸோ இஃப் இட் இஸ் த வெர்ஷனிங் வந்து ரொம்ப முக்கியமாக பாருங்கள். வெர்ஷனிங் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த வேர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. ஸோ எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இது ஏன் ப்ராப்ளம் வருதுன்னா, நீங்கள் இங்கே பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். 10,10 அப்படின்னு கொடுக்குறேன்.
ஸோ இந்த இடத்துல XY அப்படின்னு இருக்கப்ப நீங்கள் வேர் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாதுல்ல, வேர் இஸ் நாட் அலௌடு ஹியர். ஸோ இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. குளோபல் வேரியபிள் டிக்ளரேஷனாக வேற யூஸ் பண்ண முடியாது. இங்கே டிக்ளேர் பண்ணுறேன்ல, வேர் காலேஜ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறேன்னா, வேர் கேனாட் பி a குளோபல் டிக்ளேர் வேரியபிள். வேர் வந்து லோக்கல் வேரியபிள் டிக்ளரேஷன் தான். அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம்? லோக்கல் வேரியபிள் டைப் இன்ஃபரன்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். குளோபலாக கொடுக்க முடியாது. ப்ரைமரியாக நான் ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சிருக்கணும். Hope you understand what are all the things, do's and don'ts by using the where. Right? It's a new future. ஒர்க் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.